திடீர்னு வருவாங்க ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரே ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனா எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடும். ஏங்க அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும். அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். மீச டென்ஷன் ஆகுது. அந்த பேனா தூக்கிடுங்க. ஓகே. நக்கல்யா அவனுக்கு. எங்ககிட்ட ஒரு 80 வயசு பாட்டி வந்தாங்க. ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா போய் பிடிக்குது? எப்படி தலையில கை வச்சுட்டு மந்திரிக்கு போவோம் அப்படின்னு இருக்கும்போது அவரோட கேரக்டர் டோட்டலா மாறிடுச்சு. பாண்டி வரசல்டா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டாங்க. நான் வெளிய போறேன். கூட வந்தவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் பிடிச்சிட்டு கூட அவங்கள சமாளிக்க முடியல. எனக்கு தமிழ் மலையாளம் மட்டும் தான் தெரியும். ஆனா எனக்கு என்கிட்ட வந்த ஒரு கஸ்டமர் அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஹிந்தி பேசுறாங்க. ஹிந்தி பேச தெரியாது, ஹிந்தி பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, மராத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து குளோசோலியா அப்படின்னு ஸ்பீக்கிங் டங் அப்படின்னுவாங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? உடம்புல வந்து ப்ராப்ளம். அவன் அடிக்கடிக்கு ஏதாவது கோயில் குழம்பு தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா உடம்பெல்லாம் முறுக்கி எடுத்துட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். இது எங்க வேற்று கிரகத்துல வந்து ஒரு மந்திரவாதியா இருக்கான். அவரோட ஆத்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது இந்த பேய் ஏலியன் பேய். அது இவன் உடம்புல இருந்தது. அடங்கம்மால நான் வந்துட்டு ஒரு கோஸ்ட் பிளேஸ்லாம் போய் ரிசர்ச் பண்ணுவேன். அப்போ நான் போனப்போ வந்துட்டு ஒரு காலேஜுக்குள்ளே வந்துட்டு யார் அவன் பென்சிலில் கோடு போட்ட மாதிரி நான் மட்டும் தான் தனியாக போயிருந்தேன். கரெக்டாக ஒரு 2 to 3 இருக்கும் டைம். ஸோ வெளியே போய் பார்க்குறப்ப எனக்கு மேலே ஒரு 6 அடி இருக்கும். சீலிங் ஹைட்டில் வந்துட்டு எனக்கு முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது. ஸோ நான் அதை பார்த்து பயந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 days எனக்கு ஃபீவர். அவனுக்கு அவன் பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பையப்பா. தொப்பூர் கணவாயில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன? இன்னைக்கு வரைக்கும் ஒரு விபத்து கூட கிடையாது. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? மதுரை மாட்டு தாவணில நான் மட்டும் என்ன மாட்டு பாவடையில இருக்கேன். செத்தது யாருன்னா ஒரு பையன் காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை கூட்டின்னு தான் போவான்றான். வா சுருதி. இது காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணு. கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஆமா, அது இது ஒரு தேவையில்ல. பாயிண்ட். அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? பெண் பலவீனமானவர். என்ன பலவீனமானவன்? அப்போ அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா அதை வச்சு? ஒரு பெண் அப்படி கிடையாது. ஏதாவது பயம் வரும். என்ன காரணம்னா நான் வில்லேஜ்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் பேச விடுங்க. எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு வர விடுறது இல்ல. இப்படி பெண்ணுக்கு விடுறதில்ல. துணிஞ்சு இறங்க வேண்டியதானம்மா. ஏமா உங்களை வந்து யார் உங்களை யாருமா குடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கிறா? ஒரு வேலையை பார்த்தீங்களா? எனக்கு அதான் கிரிஞ்சு பூமர். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். செத்து போனவங்கள கூப்பிட போகிறோம் அப்படின்னு ஒரு இல்லூஷன். அப்புறம் ஜான் ஆர் யூ ஹியர்? அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. ஐயோ, வந்துருச்சு. உங்க அம்மா with just a vernacular accent and quell. Everybody who said the rap wouldn't sell. அந்த ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போறாரு. இந்த பகுதியில் எங்க கையை தொட்ட மாதிரி இருந்தாலும் இந்த கையை தூக்கிட்டே இருக்கலாம். சதீஷ், ஏன் வந்து நீங்க பாட்டு கதவை தட்டிட்டு திறந்தா ஏன் இல்லை ஓடி போயிட்டீங்க அப்படின்னாரு. ஆனா அதுக்கப்புறம் இதா கேட்டா சொல்றாரு, கன்ஃபார்மா என் ரூம் வந்து தட்டினாங்க, திறந்து பார்த்தா யாருமே இல்லை அப்படின்றாரு. உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? முடியும். உள்ள வாங்க.